மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சந்தர்ப்பம்ன்றது எப்போ வரும்னு தெரியாது. அந்த சந்தர்ப்பம் வர்றது தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிடலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த பதிவு தரணுங்க. இந்த பதிவு முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி பதிவு நான் கொடுக்கலாமா, இல்லை தம்பி இந்த பதிவு வேண்டாம் அப்படின்றீங்களா, எது வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்கும். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, சந்திரன் தனஸ்தானாதிபதி, மனோகாரகன் நம்ம சொல்லுவோம் இல்லையா சந்திரனே, அந்த சந்திரன் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வருவார். அதனால தான் மிதுன ராசிக்காரங்க கிட்ட காசு பணம் கேட்டோம்னா அவங்கக்கிட்ட இருக்குதோ இல்லையோ நாம் படுவோமே அப்படின்றதுனால யார்கிட்டயாவது வாங்கி கூட கொடுத்துப்படுவாங்க, ஈஸியாக ஏமாந்துருவாங்க. கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்கு மிதுன ராசிக்காரங்க லாக்கியப்பட மாட்டீங்க. ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உதவணுமே அவசரத்துக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம்தான் உங்களுக்கு இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். 5ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனஸ்தான அதிபதி 9வது பாவகத்தில் இருக்கார். அப்போ நமக்கு 5ஆம் தேதியும் சரி 6ஆம் தேதி காலையில் 9 மணி 50 நிமிஷம் வரைக்கும் பெருசாக நமக்கு மாற்றம் இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 6ஆம் தேதி காலையில் 9 மணி 50 நிமிஷத்தில் இருந்து 8ஆம் தேதி சாயந்தரம் 4 மணி 58 நிமிஷம் வரை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோல்டன் ஹவர்ஸ், தங்கமான நேரம். இது ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லலைங்க, 100% ஆதாரபூர்வமாக நான் சொல்கிறேன். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியாதிபதியாக வரக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். அந்த புதன் 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் தனகாரகனோட சேர்ந்துருக்கார் இந்த நாட்களில். அதாவது 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சொல்கிறேனுங்க, அந்த 2 நாளுக்கு உண்டான பலன் சொல்கிறேன். 7ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா இந்த புதன் சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு பரிவர்த்தனை ஆகிடும். சூரியனுடைய ஆதிக்கத்தில் புதனும் புதனுடைய ஆதிக்கத்தில் சூரியன் பரிவர்த்தனை ஆகிடும். பரிவர்த்தனைன்றது அப்புறம். இப்போ புதன் தனஸ்தானத்தில் இருக்கிறார், அதுதான் விஷயம். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் தொழில் ஸ்தானத்தில், அதாவது தொழில் ஸ்தானம் 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனியுடன் சேர்ந்திருக்கிறார். எப்போ? 6ஆம் தேதி காலையில் 9 மணி 50 நிமிஷத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு இது. 8ஆம் தேதி சாயங்காலம் 4 மணி 58 நிமிஷம் வரைக்கும் இதுதான் நிகழ்வு, இப்படி தான் இருக்கும். அப்போது அந்த நேரம்ன்றது 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன், தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனை பார்ப்பார். ஏற்கனவே சந்திரனும் குருவும் கிரக பரிவர்த்தனை, 7ஆம் தேதி சூரியனும் புதனும் கிரக பரிவர்த்தனை. இந்த நாள் தொடக்கத்திலேயே, இந்த வார தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்து 4வது பார்வையாக சுக்கிரனை பார்க்கிறார். இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம். 6 தேதியிலிருந்து 8 தேதி வரை இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, முயற்சி உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கையை வாழக்கூடிய சூழலுக்கு கொண்டு போய் விடலாம். இன்றைக்கி வளர்ந்தவங்க, வாழ்ந்தவங்க, சாதித்தவங்க, சம்பாதிச்சவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் இல்லையா? தொழில் நிமித்தமாக, அதாவது சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களும் சரி, சம்பளம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, நான் சொல்லிக்கிறது என்னன்னா 2 பேரும் ஒரே மாதிரியான முயற்சிகள் தான். சம்பளம் வாங்கக்கூடியவங்க படுற கஷ்டத்தை விட சம்பளம் கொடுக்கக்கூடியவங்க படுற கஷ்டம் கம்மி தான். ஆனால் எந்த நேரத்தில் நாம் என்ன முடிவு எடுக்கிறோன்றது தான் முக்கியம். இப்படி இருக்கணுமா இப்படி இருக்கணுமான்றது நம்ம எடுக்கக்கூடிய முடிவு முயற்சியில் இருக்குது. அதுவும் இடம் பொருள் எவல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எந்த நேரத்தில் எந்த வேலையை நம்ம செயல்படுத்தணுன்றதில் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு முயற்சி நெசத்துக்கு பிரமாதமாக இருக்கும்.
தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் தொழில்காரகனோட தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தில் கிரக பரிவர்த்தனை. அதுபோக இந்த சனி பகவான் நிறைய பேருக்கு தெரியும் தொழில்காரகன் அப்படின்ட்டு. அவர் தன்னுடைய அதாவது புதன் உங்களோட ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ரேவதி நட்சத்திரம் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இப்போ ப்ரெசண்ட் இந்த இடத்துல ரேவதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் சனி இருக்கிறார். இந்த தனகாரகன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு, அந்த குரு இது கூட சூப்பர் பரிவர்த்தனை பாருங்கள். குரு சனிக்கு வீடு கொடுத்துருக்கார். ஆனால் இந்த குரு இருக்கிறது சந்திரனுடைய வீட்டிலனாலும் யாருடைய தயவில் இருக்கிறார்னா பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார். பூச நட்சத்திரம் 2வது பாதம். பூச நட்சத்திரம் யாருதுன்னா சனி பகவானுடையது. சனி பகவானுக்கு குரு வீடு கொடுத்துருக்காரு. குருவுக்கு சனி பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்காரு, சந்திரன் வீடு கொடுத்துருக்கிறாரு. நல்ல பரிவர்த்தனை. ஸோ இந்த 2 நாள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நாள். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. பிரிஞ்சு போன கணவன் மனைவி இந்த நேரத்தில் உட்காந்து பேசுனீங்கன்னா சங்கடங்களெல்லாம் தீர்ந்து போயிடும். பிரிஞ்சு போன காதலர்களுக்கு இது அருமையான நேரம். இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினால் நல்ல விதமாக இருக்கும். சட்ட ரீதியாக பிரச்சனை இருக்குது, மண்மனம் வாங்கினா அதில் பிரச்சனை இருக்குது, விவாகரத்து ப்ராப்ளம் இருக்குது, சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குதுன்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உருவாகும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 8ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி 8ஆம் தேதி சாயந்தரம் 4 மணி 58 நிமிஷத்துலேருந்து 10ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி 50 நிமிஷம் வரைக்கும் மேஷத்தில் சந்திரன் வராரு. இங்கேயும் ஒரு பரிவர்த்தனைங்க. இந்த இடத்துக்கு அதிபதி செவ்வாய், லாபஸ்தானாதிபதி. இந்த இடத்துல ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்போ கோட்சாரத்தில் சந்திரன் செவ்வாவுக்கு சாரம் கொடுத்துருக்கிறாரு. செவ்வாய் சந்திரனுக்கு 9ஆம் தேதி 10ஆம் தேதி 2 நாள் வீடு கொடுக்குறாரு. அப்போ நல்ல பரிவர்த்தனை தான் அது. இந்த நேரத்திலையும் ஒரு மனம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்துது. தொழில் நிமித்தமாக நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, மருத்துவம் சார்ந்த தொழிலில் நான் இருக்கிறேனுங்க. இவங்கெல்லாம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். தொழில் நிமித்தமாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தும். காவல்துறையில் இருக்கிறேனுங்க, போக்குவரத்து துறையில் இருக்கிறேனுங்க. இவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம், அதாவது 8ஆம் தேதி சாயந்தரம் 4 மணி 58 நிமிஷத்தில் இருந்து 10ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி 50 நிமிஷம் வரை மேஷ செவ்வாவாய் இருப்பார். இது நல்லா இருக்கும். இந்த நேரம் பயன்படுத்திக்கோங்க. இது 10ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி 50 நிமிஷம் வரை. 10ஆம் தேதி சாயங்காலம் 6:50க்கு மேலே 11ஆம் தேதி வரை, 11ஆம் தேதி முழுமையாக சந்திரன் இந்த இடத்துக்கு வந்துடுவார். இந்த நேரம் నాకు சாதகான நேரம் இல்லை. எப்படின்னா தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியோடு சேர்றார். அப்போ யோகம்தான், சந்திரமங்கல யோகம். ஆனால் நமக்கு டைம் நல்லா இல்லை. அந்த நேரம் வாகனத்துலேயும் குடுக்கல் வாங்கல், போகிற இடம் வர்ற இடம் பழகிற இடம் இது எல்லாமே ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போது 10ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி 50 நிமிஷத்தில் இருந்து 11ஆம் தேதி ஃபுல்லாக, அந்த 11ஆம் தேதி நைட்டு 12ஆம் தேதி அதிகாலை வருது பார்த்திங்களா, அன்றைய தினம் வரைக்கும் அன்றைய நேரம் வரைக்கும் சூதானமாக இருக்க வேண்டியது மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய கடமை. இல்லை நான் பார்த்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன்னா அது அவங்களுடைய சொந்த சௌகரியம். இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண முடியாமல் இருக்கும், புதுசாக ஒரு வில்லங்கத்தை உருவாக்கிக்க வேண்டாம். என்னைக்கு 10ஆம் தேதி ராத்திரி 6 மணி 50 நிமிஷத்தில் இருந்து 11ஆம் தேதி ஃபுல்லாக, அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து சனிக்கிழமை முழுமையாக சொல்கிறேனுங்க, பார்த்து சூதானம் இருந்துக்கோங்க. மற்றபடி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாரம் பொக்கிஷமான வாரம்தான். எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து, முயற்சிகளை பொறுத்து. இந்த பதிவு பார்த்துருப்பீங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி பதிவுகள் நான் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதுன ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.